பிரைஸ் லார்ட். அனுராக் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஒரு காரியத்தை குறித்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா கில்ட், குற்ற உணர்ச்சினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப்பை பத்தியோ நீங்க கடந்த காலம் செய்த தவறை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கண்டிப்பா நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு காலத்துக்காக நம்ம பாவம் செஞ்சிருப்போம், தவறு செஞ்சிருப்போம். ஆண்டவர் நம்ம திரும்பி வரும்போது இயேசு என்ன பண்ணுவாங்க? நம்ம மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொள்றார். வசனம் சொல்லுது, மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இயேசப்பாவுடைய பாவங்களை அகற்றார். கடந்த கால வாழ்க்கை ஆண்டவர் திரும்பி வரும்போது இயேசப்பா கடந்த கால வாழ்க்கை முடிவு கொண்டு வந்துட்டார்ல, நீங்க திரும்பவும் அந்த பாஸ்டை குறித்து யோசிச்சு, நான் ஒரு பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த குற்ற உணர்ச்சி நீங்க வாழ வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது இல்ல, இயேசப்பா கிட்ட மன்னிப்புகள் உண்டு, இயேசப்பா கிட்ட இரக்கங்கள் உண்டு. யூதாஸ் காரியத்தை தப்பு பண்ணாங்க, பேதுரு தப்பு பண்ணாங்க. ஆனா யூதாஸ் காரியத்தை பண்ண தப்புனால குற்ற உணர்ச்சியில மறித்து போயிட்டாங்க. ஆனா பேதுரு மனம் திரும்பி வந்ததுனால இயேசப்பா ஏற்றுக்கொண்டு அவரை மன்னிச்சார். இன்னும் எத்தனை நாள் நீங்க குற்ற உணர்ச்சி வாழ போறீங்க? இந்த கஷ்டத்தோடு நீங்க வாழ போறீங்க? தயவு செஞ்சு இந்த பாஸ்ட்டை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. குற்ற உணர்ச்சி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு திரும்பி வந்துட்டீங்களா? இயேசப்பா உங்களை மன்னிச்சுட்டார், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். அவரிடத்துல இரக்கங்கள் மன்னிப்புகள் உண்டு. இயேசப்பா உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார். ஸோ நீங்க குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. இயேசப்பா உங்களை நேசிக்கிறார். God bless.